நம்ம வீட்டு கொலுவில் 3வது படியில் தானியங்கள், அதுக்கப்புறம் சங்கு வச்சுருக்கேன். இது வலம்புரி சங்கு, அதுக்கப்புறம் சாதாரணமாக நம்ம விசேஷங்களில் ஊதக்கூடிய சங்கு. பால் சங்கு அப்படின்னு இந்த சின்னதை சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு இது பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் தயிர் கடையக்கூடிய மத்து. இது பார்த்திங்க அப்படின்னா அரிசி அல்லது நெல் தானியங்கள் அளக்கக்கூடிய படி இந்த சின்னதாக இருக்கிறது உலக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா மெட்டல்லையுமே இது இருக்கும். வெள்ளியாக இருக்கட்டும், மூங்கில், அதுக்கப்புறம் பித்தளை, துத்தநாகம், ஜிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய துத்தநாகம். ஸோ இது படி. இது மரக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இருக்கிறதுலே அதிக அளவு அளக்கக்கூடியது. ஸோ நாங்கள் விவசாய குடும்பம் அப்படிங்கிறதுனால எங்களை பொதுவாக கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் என்ன வேலை செய்தாலும் என்ன தொழில் பார்த்தாலும் விவசாயம்தான் எங்களோடது அப்படின்றத ரொம்ப பெருமையாக எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் நாங்கள். அதனால விவசாயம் சார்ந்த பொருட்கள் 3வது படியில்.